Mathematics 1 Mathematics 1ல sum to infinity of the series. Question வந்து சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சீரீஸ்னு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. நியூமரேட்டர் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். s equal to 1 minus 3 by 4 plus 3 into 5 கீழே வந்து 4 into 8 அடுத்து minus 3 5 7 கீழே 4 into 8 into 12 and so on up to infinity. நம்ம நியூமரேட்டர் பார்க்கும்போது இது பைனாமியல் சீரீஸ்னு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நியூமரேட்டர்ல டிஃபரன்ஸ் இந்த 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 2 டிஃபரன்ஸ் சேமா வந்ததுன்னா இது ஏபி சீரீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏபி ஃபார்மேட்ல நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இது பைனாமியல் சீரீஸ். பைனாமியல் சீரீஸ் எனக்கு 1லேருந்து ஆரம்பிக்கணும். நான் என்னெல்லாம் செக் பண்ணணும்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 பிளஸ் ஆர் 1 மைனஸ். அடுத்தது மேலே எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ கீழேயும் அதே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். இங்கே மேலே 3 into 5 2 இருக்கும்போது கீழே 4 into 8. ஸோ இது கொஸ்டின் பர்ஃபெக்டாக இருக்கு. நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பாருங்க. 1 மைனஸ் 3 by 4 வந்து காமனாக எடுக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் இருக்கு. ஸோ இந்த 1/4 பவர் 1ன்னு எழுதலாம் நம்ம. இப்போ அடுத்தது நான் எப்படி எழுதலாம்னா 3 into 5 கீழே 4 காமனாக எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 ஆயிடும், ரெண்டாவது டேர்ம் 2 ஆயிடும். 2 4 இப்போ வெளியே போயிடுச்சு. 4ல் ஒரு 4ம் 8ல் ஒரு 4ம். ஸோ 1/4 ஹோல் ஸ்கொயர். இல்லை இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம இங்கே எழுதிக்கலாம். நான் வந்து 4 காமனாக எடுக்கிறத ஒரு ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். 4 காமனாக எடுத்தா இங்கே எனக்கு 1 மட்டும்தான் இருக்கும். இங்கே 3 into 5 கீழே 4 காமனாக எடுத்தா 1 into 2 இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 3 5 7. பட் இங்க வந்து நான் 4 மல்டிபிள்ஸ்ல இருக்கிறதுனால பிளஸ்ல இருந்ததுன்னா ஒரு 4 வரும். இங்க மல்டிபிள்ஸ்ல இருக்கு. ஸோ 4 ஸ்கொயர். முதல்ல இருந்து ஒரு 4 எடுக்கிறேன், 8ல இருந்தும் ஒரு 4 எடுக்கிறேன். 2 4 அதனால 4 ஸ்கொயர். இப்போ இங்க 3 4. முதல்ல 4 into 1ன்னு எழுதுவோம், அடுத்ததை 4 into 2ன்னு எழுதுவோம், அடுத்ததை 4 into 3 அப்படின்னு எழுதுவோமா. 3 4 வெளியில எடுக்கிறேன்னு அர்த்தம். So 1 minus 3 by 4 into 1 plus 3 into 5 by 4 square into 1 into 2 minus 3 5 7 3 4 வெளியில எடுக்கிறோம். So 4 cube 1 2 3 and so on up to infinity. இப்போ இதை மொத்தமா வெளியில எடுத்து எழுத போறோம். 1 minus 3 by 1 1/4 power 1. இப்போ மேலே ஒரு டேர்ம் 3ன்னு ஒரு டேர்ம், கீழே 1ன்னு ஒரு டேர்ம், இது பவரும் 1. அடுத்தது 3 into 5 1 into 2 1/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறோம். 4 ஸ்கொயரை 1/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன் நான். இப்போ இங்கே பவர் 2 இருக்குன்னா மேலே 2 டேர்ம் இருக்கணும், கீழே 2 டேர்ம் இருக்கணும். பர்ஃபெக்ட். இங்கே 3 5 7 கீழே 1 2 3 இது 1/4 ஹோல் கியூப். 3 டேர்ம் இருக்கணும். இப்போ இந்த டேர்ம்ஸை வந்து கீழே இருக்கிற டேர்மை நம்ம ஃபேக்டோரியல்னு எழுத முடியும். ஸோ 1 minus 3 by 1 factorial 1/4 plus 3 into 5 by 2 factorial into 1/4 whole square minus 3 5 7 3 factorial into 1/4 whole cube and so on. இப்போ அடுத்தது இதுக்கான ஃபார்முலா. இது ஒரு ஆல்டர்னேட் சீரீஸ். ஆல்டர்னேட் சீரீஸாக இருந்தால் என்னோட ஃபார்முலா 1 minus x power 1 plus x power minus p by q. இந்த ஃபார்மேட்டில் உள்ள ஃபார்முலாக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதில் pன்றது நியூமரேட்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். இதுதான் நம்மளோட p டேர்ம். ஸோ p equal to 3. அடுத்தது q. qன்றது டிஃப்ரென்ஸ். இப்போ 3க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 2. இங்கே டிஃப்ரென்ஸ் 2, இங்கே டிஃப்ரென்ஸ் 2. அதுதான் வந்து q-ஓட வேல்யூ. ஸோ q-ஓட வேல்யூ 2. அடுத்தது இந்த 1/4 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் எழுதியிருக்கோம்ல, இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணா x/q அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ x/q-ஓட வேல்யூ இங்கே 1/4. நமக்கு q ஏற்கனவே தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணி x-ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x by நம்மளோட q வேல்யூ 2 ஈக்குவல் டு 1/4. அப்போ x ஈக்குவல் டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 மேலே போகும், 4 கீழே வரும்.
ஸோ 2 1/2 இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம் 1 + x ஹோல் பவர் மைனஸ் p/q அந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு சீரிஸோட சம் கிடைச்சிரும். ஸோ அதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்க. Sum of the series equal to 1 + x whole power minus p/q. இப்போ x ஓட வேல்யூ எனக்கு 1/2 தெரிஞ்சிருக்கு மேல இருந்து மைனஸ் p ஓட வேல்யூ 3 q ஓட வேல்யூ 2. இப்போ உள்ள இருக்கிற நியூமரேட்டர் உள்ள இருக்கிற டேர்மை ஆட் பண்ணோம்னா 2 + 1 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 2 × 1 2 2 + 1 மேல இருக்கிறத ஆட் பண்ணா 2 + 1/2 பவர் மைனஸ் 3/2. So 3/2 whole power minus 3/2. இந்த டேர்மை நம்ம இப்ப பாசிட்டிவா எழுதுறதா இருந்தா உள்ள இருக்கிற டேர்மை ரெசிப்ரோகேட் பண்ணா பவர் வந்து பாசிட்டிவா மாறிடும். ஸோ 2/3 whole power 2/3 இதுதான் இந்த டேர்மோட ஆன்சர். சாரி இதை நம்ம திருப்பி எழுதும் போது பவர் வந்து பாசிட்டிவா மாறிடும் தலைகீழ வராது. ஸோ 3/2 இதுதான் அதோட ஆன்சர்.